கடைநிலை சிறார்கள் குறித்து கவனம் ஆசிரியர்களுக்கு வேண்டும். என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கடைநிலை சிறார்களாக இருந்தால் கடைசி பெஞ்சு தான் உனக்கு லாய்க்கு, கொண்டு போய் கடைசி பெஞ்சில் உட்கார வச்சிருவாங்க. நம்ம பார்ப்போம், இதெல்லாம் கடைசி பெஞ்சு பிள்ளைங்க அப்படி என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்கள கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிறது நாம் பார்க்கிற செய்தி. அன்பிற்கினியவர்களே, வரலாற்றில் பாருங்க ஒரு செய்தி. தாமஸ் ஆல்வா எடிசன், நமக்கெல்லாம் அவர் விஞ்ஞானி என்பது தெரியும். இந்த பல்பை கண்டுபிடித்தவர் அவர். இது மட்டுமல்ல, நிறைய விஞ்ஞான செய்திகளை உலகுக்கு அறிமுகம் செய்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் எப்படி இருப்பார், உடல் அமைப்புல எப்படி இருப்பார்னு சொன்னா, அவருடைய சிரசு இருக்கிறதல்லவா, தலை இருக்கிறதல்லவா, அது கொஞ்சம் ஒரு பக்கம் அமுங்கி கோணல் மாணலாக இருக்கும். தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அந்த தலைப்பகுதி ஒரு பக்கம் அமுங்கி கோணல் மாணலாக என்ன செய்யும்னு சொன்னா காட்சியளிக்கும். பார்க்கிற பொழுது மனதிலே ஒரு விதமான விகார எண்ணம் தோன்றும், பார்ப்பவர்களுக்கு விகார எண்ணம் தோன்றும். அதே அந்த நிலையிலேயே தாமஸ் ஆல்வா எடிசன் பள்ளிக்கூடத்திற்கு சென்றார். ஆசிரியர் பார்த்தால் இந்த கோணலிலே இருக்கக்கூடிய இந்த பிள்ளை என்ன படிக்க போகிறான், இந்த பிள்ளை என்ன படிக்க போகிறான் என்று சொல்லி பள்ளிக்கூடத்திற்கு வர வேண்டாம் என்று சொல்லி பள்ளிக்கூடத்தை விட்டு அப்புறப்படுத்தினார்கள் என்பது தாமஸ் ஆல்வா எடிசனினுடைய வரலாற்று பக்கங்களில் நாம் பார்க்கிற செய்தி. அவங்க தாய் விடல, என் பிள்ளைக்கு தலைதான் அமைஞ்சிருக்கு, நசுங்கிருக்கு, கோணலா இருக்கு, கோணல் மாணலா இருக்கு, என் பிள்ளைக்கு அறிவு இருக்கிறது என்று சொல்லி அந்த தாயினுடைய முயற்சியினால் ஆசிரியர்கள் நிராகரித்த பொழுதும் அந்த தாயினுடைய ஒரு மிகப்பெரிய முயற்சியினால் ஒரு விஞ்ஞானியாக, உலகம் அறிகின்ற விஞ்ஞானியாக இன்று வரை பேசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஜும்ஆ மேடையிலேயும் நினைவு கூறப்படுகிற அளவிற்கு உருவாக்கினார்கள் என்பதை நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, ஆக தோற்றமோ உருவமோ அந்த அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய கலரோ வண்ணமோ, அன்பிற்கினியவர்களே, அது எந்த விதத்திலேயும் அவர்களின் ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்கு தடையாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நாம் இந்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய இந்த வரலாற்று குறிப்பை நாம் இங்கே சொன்னோம்.